ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கும் ஒரு ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு. 3:30 பொழுது வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே போகிற வழியில் ஒரு பேக்கரியில் நிறுத்தி சூடாக காஃபி குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு. எங்கே ட்ரிப்பு போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடையாதுங்க. எங்கேயுமே பிளான் பண்ணல. திருச்செந்தூர் போனது பிளான் பண்ணி போன ட்ரிப்பு தான். பிள்ளைங்க ஆஃபீஸ் பிள்ளைங்க எல்லாத்தோட ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஆனால் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா சுத்தமாக பிளான்லேயே கிடையாது. திருச்செந்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி பிள்ளைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் மறுபடியும் சடனாக இன்னொரு ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். கேரளா போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். கேரளா போகிற வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே கன்னியாகுமரியை கிராஸ் பண்ணி தான் கேரளா போகிற மாதிரி இருந்தது ரூட்டு. சரி, காலையிலேயே அப்படியே கன்னியாகுமரி போயிட்டு அதுக்கப்புறம் கேரளா போய்க்கலாமா அப்படின்னு யோசித்தோம். சூரியோதயத்துக்கு போகணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா சூரியோதயத்துக்கு போக முடியலை. நாங்கள் போகும் பொழுது மணி ஒரு 6:30-7 மணி போல் ஆயிடுச்சு. நல்லா விடிஞ்சிருச்சு. சூரியோதயம் பார்க்க முடியல. ஆனால் இருந்தாலும் அந்த கண்ணாடி பிரிட்ஜ் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி நான் வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலைக்கிட்டேயே போக முடியல. நாங்கள் போனது ஸ்கூல் லீவு, அந்த 1 மாதம் லீவு, ஆனுவல் எக்ஸாம் லீவ் முடிஞ்சு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நாங்கள் போனோம். அதனால் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம், பயங்கரமாக க்யூவெல்லாம் நின்றுச்சு. அதனால் அந்த திருவள்ளுவர் சிலைக்கிட்ட என்னால் போகவே முடியலை. ஆனால் இந்த டைம் நாங்கள் பார்த்திங்கன்னா லீவ் டேஸ் கிடையாது, ஒர்க்கிங் டேஸ் தான். அதுவும் இல்லாமல் காலையில் நேரமாக வந்துட்டங்காட்டி சரி இந்த முறையாவது கண்டிப்பாக அந்த திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டு போயிடலாம். சன்ரைஸ் தான் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அந்த கண்ணாடி பிரிட்ஜு, திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை இதையெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, அதுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கன்னியாகுமரி வந்தாச்சு. நிறைய பேர் பீச்சில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் நேற்று தான் திருச்செந்தூர் பீச்சில் குளித்தோம். அதனால் ஒரே உப்பு தண்ணியாக தொண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி இருந்தது. அதனால் பீச்சில் குளிக்கலை. எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் போய் கேட்டோம். அங்கே இதுக்கு போகிறதுக்கு, திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டைம் 8 மணிக்கு தான் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்குள்ளே அப்படியே போய் நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே இருந்த ஹோட்டலில் போய் காலையில் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. திருவள்ளுவர் சிலைக்கெல்லாம் போகிறதுக்கு டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 300 ரூபா டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும். 300 ரூபா டிக்கெட்ஸ் நம்ம நேரில் வரும் பொழுதுமே அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் 100 ரூபா டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். நாங்கள் போகும் பொழுதே ஒரு 150-200 பேர்த்துக்கிட்ட லைனில் நின்னாங்க. காலையில் ஒரு 7 மணி 7:30 அப்படிங்கும் பொழுது 8 மணிக்கு ஓப்பன் ஆனதையும் கூட்டம் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருந்தது. நாங்கள் சரி அந்த கூட்டத்திலேயே நெரிசலில் நிற்காட்டி நாம் வேறு இன்னும் கேரளா வேறு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா 300 ரூபா டிக்கெட்டே எடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு 300 ரூபா டிக்கெட் கொடுத்து ஏறி வந்தாச்சு. உள்ளே வந்ததையுமே போட்டில் நமக்கு கூட்டி போகிறாங்க. ஒரு லைஃப் கோட் கொடுத்துட்றாங்க. குழந்தைங்களுக்கு உட்பட லைஃப் கோட் கொடுத்துட்றாங்க. லைஃப் கோட் போட்டு உட்காந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க, 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது ட்ராவல் டைம். டக்குன்னு கொண்டுட்டு போய் விட்டுடுறாங்க. கன்னியாகுமரியில் வெளியில் இருந்தே அந்த விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை இதை எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் உள்ளே போய் பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நீங்கள் யாராவது கன்னியாகுமரி பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 200 ரூபா 100 ரூபா டிக்கெட் உள்ள போகிறோம், ஒரு இன்னொரு 200 ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த நெரிசலெல்லாம் இல்லாமல் போகலாம். ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க. நம்ம ஊர்லேயே இவ்வளோ சூப்பரான இடங்களெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இவ்வளோ நாளாக கன்னியாகுமரி போனால் வெளியில் இருந்தே குளிப்போம், வெளியிலிருந்தே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் இந்த டைம் போனது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடந்தது, அடேங்கப்பா மறக்கவே முடியாதுங்க. கீழே பார்த்தா அவ்வளோ ஹைட்டு, நல்ல கடல் ஆழமாகவும் இருக்கும் போல், அலை வருது, பாறையாகவும் இருக்குது. கொஞ்சம் நடக்கிறதுக்கு பயமாக தான் இருந்தது. நேராக பார்த்துக்கிட்டு கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நேராக பார்த்துக்கிட்டு நடந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே கடலை பார்த்துட்டோம்னா ஜர்க் ஆகிடுச்சு. எனக்கெல்லாம் கொஞ்சம் கிடுகிடுன்னே நடுங்கிருச்சுன்னு சொல்லணும். ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே பிரம்மாண்டமாக நிற்கிற அந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்கும் பொழுது அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சன்சியை ஏன் டூர் கூட்டிகிட்டு வரல நிறைய பேட்ஸோட கமெண்ட்ஸு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லித்தான் இருந்தேன். சன்சிக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு ஹிந்தி எக்ஸாம் இருக்குதுங்க.
காலையில் ஒரு பேப்பர், மதியம் ஒரு பேப்பர், 2 பேப்பர் வந்து அவள் எழுதணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவளால் ஹிந்தி எக்ஸாம் வந்து நான் எழுதணுங்கம்மா, அதனால் நான் வந்து டூருக்கு வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவளே தான் சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அவளுக்கு வந்து ட்ராவல் பண்ணாவே வாமிட் வந்து வர ஆரம்பிச்சிடும். எனக்கு வாந்தி வரும், அங்கே வந்து கடலில் குளிக்கிறது, அந்த மண்ணெல்லாம் உள்ளே போகிறது கசன்னு இருக்கும். அதனால் நான் வரலைங்கம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே அவள் வரமாட்டேங்கிறா. எனக்கே கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுது. சன்சி வா சன்சி போகலாம், சுற்றி பார்க்கலாம். இல்லைங்கம்மா நான் வரல அப்படின்ட்டுறா. இங்கே பக்கத்தில் எங்கேயாவது நம்ம கோயிலுக்கு போகிறோனாலும் நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்ட்டுறா. ஆனால் சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட். நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் சரி, எத்தனை நாள் கூப்பிட்டாலும் சரி, நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறா. சன்சி வந்து இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆக வெளியில் எங்கேயும் போக மாட்டேங்கிறா, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவளை வந்து அம்மா வீட்டில் வந்து விட்டாச்சு. அப்பா வந்து காலையில் கொண்டுக்கிட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்து அவளை வந்து விட்டுருவாங்க. சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து போய் ஸ்கூல்லேருந்து அவளை கூட்டிக்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட வச்சு கொண்டுட்டு போய் அவளை ஹிந்தி டியூஷனில் கொண்டு போய் விட்டுருவாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி டியூஷன்லேருந்து என்னோடய தம்பி வந்து கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருவான். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 நாளாக இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருந்தது. இது பாருங்கள், மேலே திருவள்ளுவர் சிலைக்கு அடியில் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மேப் வந்து இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து இயற்கையாக இருந்ததா இல்லை செயற்கையாக அவங்க உருவாக்குனதான்னு தெரியல. ஆனால் அங்கேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே கண்ணு கெட்டின திசை வரைக்கும் கடல் தான். அடேங்கப்பா, பார்த்தாவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அங்கே எங்கள் கூட வந்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த கடலில் ஒவ்வொரு கலராக தெரியுது பார்த்தீங்களா. ஒரு இடத்துல க்ரீன் மாதிரி டார்க் க்ரீனாக தெரியுது, ஒரு இடத்துல லேஸ் க்ரீனாக தெரியுது, ஒரு இடத்துல ப்ளூ கலராக தெரியுது. அதெல்லாம் என்னென்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜோட ஆழம் வந்து போகுது இல்லைங்களா கடல், அதனால் அந்த கலர் வித்தியாசம் வந்து வருதுன்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சிலைக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல திருக்குறள் வந்து தமிழில் வந்து எழுதியிருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து திருக்குறள் எழுதியிருந்தாங்க. சுகஸ்திகிட்ட நான் வந்து கேட்டேன், சுகஸ்தி 3வது போயிட்டேடா, எல்கேஜி யூகேஜி 1st 2nd 3rd இது வரைக்கும் 5 கிளாஸ் படிச்சுட்டேன் ஸ்கூல் போய், ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுடா அப்படின்னு சொன்னேன். ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்கிற மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகுன்னு ஒரு திருக்குறள் வந்து சொன்னான். சரி இந்த அளவுக்காவது சொன்னாலே அப்படின்னு விட்டாச்சு. நல்லா இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. விவேகானந்தர் சிலை வந்து இருந்தது, விவேகானந்தரோட அந்த மடத்துக்குள்ளே, விவேகானந்தர் பாறையில். அப்புறம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலை, அதுக்கும் நடுவில் ஒரு சின்ன கோயில் மாதிரி ஏதோ வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நம்ம போட்டில் போகிறதுக்கு 300 ரூபா, அது இல்லாமல் உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து எடுக்கணும். அது வந்து ஒரு 30 ரூபாய்ன்னு நினைக்கிறேன், 330 ரூபாய் ஆச்சு பர் பர்சனுக்கு. ஆனால் ரொம்ப சூப்பர், வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டிய இடம் தான். நம்ம ஊரில் இப்படி ஒரு சூப்பரான இடம் இருக்குது. அப்படியே லாங் வியூ காட்டுற மாதிரிங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் யாராவது பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போங்க. ஆனால் ஸ்கூல் லீவில் மட்டும் போயிடாதீங்க மக்களே, சரியான கூட்டமாக இருக்கும். இப்போல்லாம் ஆன்லைன் டிக்கெட்ஸ் வந்து வந்துருச்சு, ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துகிட்டு கூட ஸ்கூல் லீவ்லேயும் கூட போகலாம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் கன்னியாகுமரியிலிருந்து கிளம்புறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு உள்ளே விட்டாங்க. உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 10 மணி அப்படிங்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பினோம். அப்படியே கிளம்பி நாகர்கோயில் வழியாக தீர்ப்பரப்பு அருவிக்கு வந்து வந்தோம். இந்த இடமெல்லாம் எக்ஸாக்டாக எனக்கு வந்து தெரியவே தெரியாது. அண்ணா ஃபேமிலியோடு சேர்ந்து போனோம். அவங்க வந்து இங்கெல்லாம் வருவோம் அடிக்கடி, நல்லாயிருக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த வழியாக வந்து வந்தோம். ஆனால் இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. நாங்கள் போன வழியே வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து வழியாக தான் போனோம். அதனால் ஒரு காட்டுக்குள்ளே மலைப்பிரதேசத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது. கேரளான்னு சொன்னாவே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ரப்பர் மரம் தான். அப்படியே அங்கங்கே கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த ரப்பர் வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு தொட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் போல் ட்ராவல் பண்ணி போனோம். ட்ராவல் பண்ணி வந்ததையும் இந்த தீர்ப்பரப்பு அருவிக்கு வந்து வந்தாச்சு. இந்த இடம் எக்ஸாக்டாக எனக்கு வந்து தெரியலை. நீங்கள் எது போகிற மாதிரி இருந்ததுன்னா கூகுள் மேப்பில் வந்து போட்டு போங்க. ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலையோ தவிர மற்றபடி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே இங்கேருந்து பாருங்கள், வியூ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அருவிங்க 2-3 இடத்துல விழுகுது. அப்படி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய தண்ணி எந்நேரம் விழுந்துட்டே இருக்குது. ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அப்படியே பாருங்களேன். இந்த ஊர் சைடில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் இந்த சைடு, அதாவது ஈரோடு கோயம்புத்தூர் அந்த சைடில் இருக்குங்காட்டி நமக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து அருவினாவே குற்றாலம், அங்கே தான் போய் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நமக்கு தெரியாமல் நிறைய இடங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அருவியில் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வாங்கி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா
மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிங்கன்னு சொன்னாங்க. சுகஸ்திக்கும் கடலில் குளிச்சு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருந்தது. தலைக்கெல்லாம் தொப்புளுக்கெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே குளிக்க போயாச்சு. ஜஸ்ட் ஒரு வியூ, ஃபோனை திருப்புறேன் பாருங்கள். நான் பார்த்த நிறைய இடங்கள்ல அருவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் விழும். ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே மேலே ஒருக்கா விழுகுது, நடுவில் ஒருக்கா, கீழே ஒருக்கா, மேலேக்கும் மேலே ஒருக்கா அப்படிங்கிற மாதிரி லைன் பை லைனாக விழுந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு இடத்துல விழுந்ததுன்னா அந்த ஒரு இடத்துலையே தான் கூட்டமாகவே இருக்கும். மற்ற இடத்துலலாம் கூட்டம் வந்து இருக்கும். மற்ற இடங்கள் எல்லாம் நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணி குளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அருவி நிறைய இடத்துல இருந்தங்காட்டி எல்லா இடங்களையும் மக்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகி குளிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்க. ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஜம்முன்னு ஒரு குளியல் வந்து குளித்தோம். இந்த ட்ரிப் வந்து லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஊர் சைட்லேயுமே கோயம்புத்தூரில் வந்து திருமூர்த்தி அருவியிலேயே என்னமோ ஒரு முறை நான் வந்து குடிச்சிருக்கேன். ரொம்ப கூட்டம் தான், கசகசன்னு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. குழந்தைங்க வந்து குளிக்கிறதுக்கு இந்த தனியாக ஒரு லைன் வந்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடங்களில் கூட குழந்தைங்க வந்து குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. இல்லை கீழே கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. அந்த இடங்கள்லையும் கூட குழந்தைங்க வந்து குளிக்கிறனாலும் குளிச்சுக்கலாம். நான் ஒரு 2 மணி நேரம் ஜாலியான மன திருப்தியான ஒரு குளியல்னு சொல்லணும். நீங்கள் நாகர்கோவில் சைடெல்லாம் போனீங்கன்னா மேப்பில் இந்த தீர்ப்பரப்பு அருவிக்கு வந்து போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. குளிச்சுட்டு மேலே வந்தோம்னா ட்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தனியாகவே ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. பே பண்ணிவிட்டு ஒரு 20 ரூபாயோ 10 ரூபாயோ நினைக்கிறேன். பே பண்ணிவிட்டு போனோம்னா நீட்டாக லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அப்படியே அதுக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற பார்க்குமே வந்து இருக்குது. நல்லா குளிச்சுட்டு வந்த அந்த டயர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது ஒரு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழையாகவும் இல்லை. மழையாக இருந்தால் கூட மலையிலிருந்து அருவி கொட்டுதுன்னு நினைக்கலாம். இது பார்த்தா மழையாகவும் இல்லை, எங்கிருந்துடா கொட்டுது அப்படிங்கிற மாதிரி கீழே நின்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பார்க் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து மழை வந்து இருக்குது. அந்த இடத்துலேருந்து அப்படியே அருவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொட்டிக்கிட்டு இருக்கு. நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே குளித்தவங்களா சரியான பசி வந்துருச்சு. பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருந்தது. சரி அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபுல் மீல்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அரிசி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அரிசியாட்ட சின்ன அரிசி கிடையாது. கேரளா அரிசி, அந்த கொட்டை அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அரிசி சாப்பாடாட்ட தான் இருந்தது. அப்படியே ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு ரெடியாகி வரதுக்குள்ளே அந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா புறா, லவ் பேர்ட்ஸு இதெல்லாமே வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. புறா பாருங்கள், அங்கே பாருங்கள் முட்டையெல்லாம் விட்டு வச்சுருக்குது. இதை பார்த்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்ததையே என் ஹஸ்பண்ட் வந்துட்டார். ஐயையோ இப்போ தான் வாத்து வேணும்னா, கோழி வேணும்னா, மீன் வேணும்னா, மீன் பண்ணையே விட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறா, இனி அடுத்து இவ புறாவை கேட்க போகிறாளோ என்னமோ தெரியலையே அப்படின்னு என்னை பார்த்தாரு. ஏங்க புறாலாம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொன்னதையுமே தெரியும்டி நீ அடுத்து இதை தான் கேட்பேன்னு அப்படின்னாரு. புறா கூண்டு ஆல்ரெடி நம்மளோட இன்னொரு காட்டில் இருக்குது. கூண்டெல்லாம் இருக்குது, ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு புறா வாங்கி விட்டால் மட்டும் போதும். இனி அதை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வீட்டில் வந்து வச்சுக்கலாம். லவ் பேர்ட்ஸ் வந்து பாருங்கள், எல்லா லவ் பேர்ட்ஸுமே ஒரே மாதிரி தான் கலரு. கீழே க்ரீனு, எல்லோ, மேலே கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. நிறைய கலர், நிறைய வெரைட்டி இல்லை, ஒரே மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய அந்த முட்டைலாம் கட்டி வச்சுருந்தாங்க. கோழி வந்து முட்டையெல்லாம் விடுறதுக்கு, சாரி லவ் பேர்ட்ஸ் வந்து முட்டையெல்லாம் விடுறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து மேலே பார்த்தோம்னாவே அந்த அருவி வந்து தெரியுது. அருவியிலிருந்து அப்படியே தண்ணி வந்து கொட்டுறதுமே இருக்குது. ரெஸ்டாரண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருந்தது. மேலே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூமும் இருந்தது. நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஒரு நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் ரூம்ஸும் இருக்குது. வேணுங்கிற டைமிங்கில் கீழே போய் அருவியிலையும் குளிச்சுட்டு வரலாம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகளும் இருந்தது. இந்த இடமெல்லாம் அதிகமாக நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியலை. ஆனால் ரொம்ப ஹிடன் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். இடமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு கேரளா கிளம்பிட்டோம். கேரளாவில் எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஜூ இருக்கும் இல்லைங்களா, அங்கே தான் வந்து வந்தோம். நாங்கள் வர்ற டைமிங் வந்து ஒரு க்ளோசிங் டைம் ஒரு 5 மணி 4:30 மணி போல் ஆயிடுச்சு. 5:15 ஜூ வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அதாவது டிக்கெட் எடுக்கிறது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் சுற்றிக்கலான்னு சொன்னாங்க. சரி அதனால் ஃபஸ்ட்டு ஜூக்கு வந்து போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து வந்துட்டோம். இது இல்லாமல் மியூசியம் இருந்தது, அக்வேரியம் இருந்தது, எல்லாமே ஒரே இடத்துலையே இருந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் எங்களுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி குட்டீஸ்க்கு வந்து ஜூ மட்டுமாவது கொண்டு போய் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஜூக்குள்ளே உள்ளே போனதே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள் தான் இருந்தது. காட்டெருமை, இந்த புறா,
அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் தான் இருந்தது. எங்கடா இந்த பறவைகள் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், பெரிய ஆட்களை ஒருத்தரையும் காணமே அப்படின்னு நினச்சிட்டு திரும்பினது தான் போதும்னு சொல்லணும். அம்மா, சிங்கம், புலி, கரடி, பாம்பு, ஐயோ சாமி, பாம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டி. பாம்புக்குள்ளே போகும்பொழுது வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு விடலை, எல்லாத்தையும் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. பாம்பு வந்து வீடியோ எடுக்க முடியல. மலைப்பாம்பு இருந்து அத்தனை வகையான ஒரு 10-20 வகையான பாம்பு வந்து இருந்ததுங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல பிரமிப்பாக சூப்பராக இருந்தது. குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிவிலேயே இந்த மாதிரியான ஐட்டங்களை எல்லாம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எந்த ஜூ தான் ரெஃபர் பண்ணல, உங்களுக்கு எங்கே நியரஸ்ட்டில் இருக்குதோ அங்கே போய் காமிச்சிங்கன்னா குட்டீஸ் எல்லாம் நல்லாவே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. என்ன இதெல்லாம் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சன்சியவே தான் பேசிக்கிட்டு இருந்தோம். வந்திருக்கலாம், இப்படி வரமாட்டேன்ட்டாலே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருந்தோம். ஜஸ்ட்டு அங்கே இருந்துக்கிட்டு வீடியோ கால் பண்ணுறோம், இங்கே பாரு சன்சி, இதெல்லாம் இங்கே இருக்குது பாரு அப்படின்னு நாங்கள்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பண்ணி சொல்கிறோம். ஆனால் அவளுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லை. சரிங்கம்மா, இப்போ என்னங்கம்மா, ஓ சிங்கம்மா, புலியா, பாம்பா, சரிங்கம்மா அப்படிங்கிறா. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்க மாட்டேங்கிறா. வெளியில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் வர மாட்டேங்கிறா. வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறா. அது ஒரு ஸ்டேஜுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக ஒரு 7வது 8வது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாளுங்களா, இப்போ அடுத்து நீ 9வது 10வது போக போகிறாளா, அந்த ஒரு ஸ்டேஜ் ஒரு ஹார்மோன் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு இந்த வெளியில் வர்றது, சுற்றி பார்க்கறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன வந்திருந்தா போகிறதே போகிறோம், காசு செலவு பண்ணுறதே செலவு பண்ணுறோம். அவளும் வந்திருந்தானா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பா. ஆனால் வரமாட்டேங்கிறா. ஏன் பொடுசு மட்டும்தான் இப்படி இருக்குதா, இல்லை உங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்பொழுது இப்படி தான் இருந்தாங்களா, அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூர் வர்றதுக்கு இல்லை, எங்கேயுமே டூர் வர்றதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. கோயில் குளத்துக்கும் வரமாட்டேங்கிறா, இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு வரமாட்டேங்கிறா. வீட்லேயே இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. சரி ஓகே, வீட்லேயே இருக்கணும்னு விட்டுட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே என்ஜாய் பண்ணோன்னு சொல்லணும். மானே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்பில் இருந்ததுங்க. புள்ளிமான் தனியாக, அந்த ஒரு சின்ன மான், அது என்ன பேருனே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே கேரளா எழுத்தில், அந்த எழுத்தில் எழுதியிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் புரியலை. மானே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் வந்து வச்சுருந்தாங்க. ஜூ மட்டும்தான் எங்களால் வந்து சுற்றி பார்க்க முடிஞ்சுது. மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆயிடுச்சு. திருவனந்தபுரம் வரைக்கும் போயிட்டு நம்மளோட ஆளை பார்க்காம எப்படிங்க வர முடியும்? நாங்கள் போகும் பொழுதே பிளான் பண்ணி தான் போனேன், எங்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே வா அப்படின்னு சொன்னார். ஜூவிலேருந்து கிளம்புறதே வந்து பார்த்திங்கன்னா கிளம்புங்கன்னு செக்யூரிட்டி வெளியில் வந்து கிளம்ப சொல்லி தான் நாங்களே வெளியே வந்தோம். சரி கோயில்லையும் அதே மாதிரி ஆயிரப்போடுது, கொஞ்சம் நேரமாகவே போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. கோயிலில் வெளியிலேயே ஃபோனை பிடுங்கிக்கிட்டாங்க. ஃபுல்லாக கோபுரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு அலௌடு கிடையாது. ஃபோனை வெளியிலேயே பிடுங்கிட்டாங்க. லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாரீ தான் கட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. சாரீ, ஆஃப் சாரீ தான், சுடிதாரெல்லாம் கிடையாது. சுடிதார் போட்டுக்கிட்டு துப்பட்டாவை சாரீ மாதிரி கட்டுறேன் அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாவாடை சட்டை இருக்குது இல்லைங்களா, அது போட்டால் ஓகே. குட்டீஸ் வந்து ஃபேன் ஷர்ட் போட்டாலும் அலௌடு கிடையாதுன்ட்டாங்க. வெளியிலேயே கடைகளில் வேட்டி மாதிரி விற்கிறாங்க. அந்த கேரளா வேட்டி, வெள்ளை வேட்டி இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஊர் ரேஷன் கடையில் கொடுப்பாங்கல்ல, அந்த வேட்டி மாதிரி விற்கிறாங்க. அந்த வேட்டியை வாங்கி நம்ம வந்து லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் போட்டிருந்தோம்னா பேண்ட் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த சுடிதாருக்கு மேலேயே வேட்டியை வந்து வேட்டி மாதிரி நம்ம லேடிஸுமே சரி வேட்டி மாதிரி வந்து கட்டிக்கணும். துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா மாறாப்பு சாரீ கட்டுற மாதிரி அப்படியே துப்பட்டாவை வந்து போட்டுக்கணும். சுகஸ்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வந்து வாங்கிக்கிங்க போதுன்னு சொன்னாங்க. துண்டு வந்து வாங்கி அப்படியே அவளுக்கு வந்து ஒரு வேட்டி மாதிரி கட்டி விட்டுட்டோம். ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வேட்டி தான். வேட்டிலையும் பிளைன் வேட்டி தான், ஒயிட் கலர், காவி, பச்சை வேட்டி இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த வேட்டிலையும் செக்குடு வந்து போட்டுக்கூடாதுன்ட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கு திருச்செந்தூரில் வாங்கியிருந்த அந்த க்ரீன் கலர் வேட்டி இருந்தங்காட்டி அதை வச்சுக்கிட்டோம். மேலே வந்து ஜென்ஸ் வந்து சட்டை வந்து போடக்கூடாதுன்ட்டாங்க. அடேங்கப்பா, இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா அப்படின்னு எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சுது. திருப்பதியிலையும் ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு வந்து கிடையாது. ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு வந்து பயங்கரமாக இருந்தது. வெளி கோபுரத்துலேயே ஃபோன் வந்து வாங்கி வச்சுட்டாங்க. திரும்ப நம்ம வந்து ஃபோன் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் போன டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 போல் இருக்கும். சுவாமியை வெளியில் கொண்டுக்கிட்டு வந்து
ஒரு 3 சுற்று அந்த பிரகாரத்தை சுற்றி கொண்டு வந்தாங்க. அந்த தரிசனமும் நாங்கள் பார்த்தோம். அது இல்லாமல் கருவறைக்குள்ளே போய் பார்க்குற அந்த தரிசனமும் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக மன திருப்தியாக இருந்ததுங்க. எனக்கு ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பெருமாளோட ஒரு மிகப்பெரிய பக்தை நான். இங்கே போய் அவரை பார்த்ததையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருவனந்தபுரம் தான் உலகத்திலேயே பணக்கார கோயில் அப்படிங்கிறது எனக்கு அங்கே போய் தான் தெரிய வந்தது. உலகத்திலேயே பணக்காரர் ஒருத்தரை மீட் பண்ணோண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. திருவனந்தபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அண்ணா வீடு வந்து அப்படியே அவங்க ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க காரில். நாங்கள் வந்து ட்ராவல்ஸ் வந்து புக் பண்ணிட்டோம். நான், ஹஸ்பண்ட், சுகஸ்தி 3 பேரும் ஸ்லீப்பர் வந்து புக் பண்ணோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 போல் பஸ் வந்து எடுத்தாங்க. காலையில் 8 மணிக்கு ஈரோடு பைபாஸ் வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னாங்க. நல்லா 2-3 நாளாக ட்ராவல் பண்ணி சுற்றுனதுக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டு. பஸ் ஏறி படுத்தது தான் தெரிஞ்சுது, எங்கே இருக்கிறோம்னே தெரியல. நல்லா தூங்கிட்டோம். ஒரு 2-3 நாளாக ட்ரிப்பெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் ட்ரிப்பெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தால் யோசிச்சுட்டே இருக்காதீங்க, டக்குன்னு கிளம்பி போங்க.